Welcome to Chicken Dubai. மட்டன் குஸ்காவா. உங்க சேனல்ல பாய்ஸ் எங்கன்னு கேட்டீங்கன்னா குட்டி குஞ்சான் பாய்ஸ் தான் இப்போதைக்கு வந்திருக்கானுங்க. இன்னைக்கு எங்க சேனல்ல பாய்ஸ் வந்து இவனுங்கடா. இப்போ அவங்க என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா குட்டி குஞ்சான் காதல்ஸ், அதாவது குட்டி குஞ்சான் காதலை பத்தி நம்ம இன்னைக்கு விசாரிக்கதான். இவங்களோட காதல் கதைகளை நாங்க கேட்டு நம்மளும் நீங்களும் தெரிஞ்சுக்க போறீங்க. பாருங்க, ஒரு நாள் வந்து நேற்று விளையாட போகும்போது காதல் பத்தி பேசியிருந்தாங்க. அதாவது போன் கொடுங்கண்ணா, ஸ்னாப் சாட் போனேன். ஏன்னா ஏதாவது சரி போட்டோ எடுக்க போறான்னு என் போனை கேக்குறான்னு நினைச்சா அவனோட ஆளுக்கு அவனோட ஐடியா போட்டு மெசேஜ் பண்றதுக்காக என் போனை கேட்டான். அப்பதான் நினைச்சேன் நீங்களும் காதலிக்கிறீங்களா அப்படின்ட்டு. சரி இது ஒரு வீடியோவா போடுவோம், ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல்ல வீடியோ போட்டு. ஸோ இதுக்கு நம்ம கண்டென்ட் கிடைச்சிச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சொன்னா கேளு, நான் எடுத்துக்கிறேன். உனக்கு புரியாதுடா, அவன் முகர கட்டையை பார்த்தாலே அவன் தான் அவனோட காதல் தான்டா ரொம்ப புனிதமான காதல். அவன் பார்த்தாலே இல்ல. எங்க 2 பேர்ல எந்த டீம் நீங்க வரீங்க? ஓகே. சோ गाइस, இப்போ வந்து என் டீம்ல இந்த क्वेश्चन கேக்கலாம், உன் டீம்ல இந்த क्वेश्चन கேக்கலாம். அவன் டீம் ஃபர்ஸ்ட், அவன் தான் ஃபர்ஸ்ட். கொஞ்சம் கியூட்டா அவனோட எக்ஸ்பிரஷன், அவன் கொஞ்சம் இங்க வா, முன்னாடி வா. ஸ்டார்ட். ஓகே गाइस, இப்போ நம்ம வந்து கேக்க போறோம். இவரோட லவ் ஸ்டோரி. உங்களோட லவ் ஸ்டோரி சொல்றதுக்கு அண்ணனும் நல்லதா பண்ணுவோம். இந்த வீடியோ பார்த்து உங்களால திருப்பி கூட வரலாம். ஆமாடா, சான்ஸ் இல்ல. பிரகாஷ் சொல்றாரு, எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? எதுல வேணாலும் ஆரம்பிக்கலாம். நான் வந்து 5வது வரைக்கும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல நான் படிச்சேன். அப்ப வந்து ஒரு காவியான்னு ஒரு பொண்ணு. புரியல என்ன? காவியா? காவியா காவியாமா? எல்லாமே காவியா அந்த மாதிரி தான் படிக்கிறேன். ஒரு பொண்ணு பார்த்தேன், ரெட்டை கூடவே போட்டுருவான். ஸ்கூல் படிக்கிறவங்க அப்படிதான் போடுவாங்க. தென்னை மரம் மாதிரி இருக்குமா? அப்ப வந்து சும்மாதான் ஃப்ரெண்டா அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து கேசி ஸ்கூல் படிச்சேன். பாய்ஸ் ஸ்கூல், அது ஃபுல்லா பாய்ஸ் ஸ்கூல். எனக்கு அவனாகவே இருந்தது. அவனாகவே இருந்தது. அதுக்கப்புறம் சரி விட்டுறலாம் அப்படின்ட்டு அந்த வேலைப்பா சொன்னப்பா, அந்த வேலைப்பா சொன்னேன் கனவு சொன்னப்பா. கனவு அந்த பொண்ணு ஞாபகம் இனிமே வர வேணாம். ஸ்டார்டிங்ல எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஏன்னா 5th இருந்து 6th அப்ப வந்து கொரோனா பேட்ச் ஆன்லைன் கிளாஸ்லயே பாத்துட்டு இருப்பேன். ஓ, ஆன்லைன் கிளாஸ்லயே காவியாவை பாத்துட்டியா? ஆமாடா, வீடியோ நினைச்சிட்டு இருக்காங்க. படிப்போம் அப்படின்னு ஆன்லைன் கிளாஸ் வீடியோ காவியா வந்துச்சு. அதான் நினைச்சா இல்லடா, 5th ஆன்லைன் கிளாஸ்ல ஆன்லைன் கிளாஸ் பாத்துட்டு போல. அந்த 8 பாக்ஸ் இருக்கும்ல, அந்த 8 பாக்ஸ்ல ஒரு பாக்ஸ் காவியா தான். நான் ஒரு பாக்ஸ். நான் என்ன சொல்ல விரும்புறேன், நான் இப்படி குண்டா இருக்கிறதுக்கு காரணம் 7வதுக்கு அப்புறம் தான். அதான் என்னாச்சு? விட்டுலாம் அப்பயும் ஆன்லைன் கிளாஸ்ல தான் போயிட்டு இருந்தோம் கொரோனா பேட்ச்ல. அதுக்கப்புறமா ஒரு நாள் எங்க அம்மா கடைக்கு போயிட்டு சொன்னாங்க, பிரிஞ்சு என்ன சொன்னாங்க. நான் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன். அப்ப யதார்த்தமா சிங்கார தோட்டத்துக்கிட்ட அந்த பொண்ணு பார்த்தேன். பார்த்து ஃபாலோ பண்ணி போனேன். வீட கண்டுபிடிச்சிட்டேன். பால்கனில வந்து அடிக்கடி நிற்பான். நான் அந்த பக்கம் காப்பிலாம் வச்சிருக்க மாட்டேன். பொண்ணு ஓட்டிட்டு பால்கனி அந்த பக்கம் நான் போவேன். ஒரு நாள் வந்து என்னை பார்த்து கூப்பிட்டான். வீட்டு கீழே வந்து நின்னான். நானும் போனேன். அன்னைக்குதான் கூப்பிட்டதே. நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கேன்னா என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். பேசிட்டு இருந்தோம் 2 பேரும். அவங்க அம்மா கூப்பிட்டாங்க, அவ போயிட்டான். அவ்வளவுதான் பேசினீங்களா? என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். அவன் வந்து பதிலே சொல்லல. அதுக்கு முன்னாடி உங்களை ஞாபகம் இருக்கு இல்லைன்னு தெரியல. அவங்க அப்ப வந்து அவங்க அம்மா கூப்பிட்டாங்க, போயிட்டான். சரி நான் உனக்கு போலான்ட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு போயாச்சு. அடுத்த நாள் பார்த்தேன், இல்லை. 2 நாளா பார்த்தேன், ஆளை காணும். 5வது நாள் பார்த்தேன், பால்கனில இருந்தான். என்னையும் பார்த்துட்டா, நானும் பார்த்துட்டான். அதே மாதிரி கீழே வந்தான். வந்துட்டு எதுக்கு நிக்கிற, 4 நாளா நீ என் வீட்டுக்கிட்ட வந்த, நான் அந்த ஜன்னல்ல இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னான்.
அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இல்ல நான் சும்மா தான் வந்தேன். அவன் வந்து இல்ல நீ எதுக்கோ வந்துட்டு இருக்க, எனக்கு புரியுது நீ என்ன அப்படின்னு. என்ன புரியுதுன்னு கேட்டேன். லவ் தான் பண்ற அப்படின்னு கேட்டான். அப்படியா அப்படின்னு கேட்டேன். என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அவன் லவ் பண்றியா கேட்டான். அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு. உண்மையை சொல்லு அப்படின்னா அம்மன் தலையாடிட்டேன். ஓகே சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டான். ஆமான்னு தலையாட்டேன். அப்ப எனக்கு தெரியாது இவன் இப்படிலாம் பண்ணுவான். ஸ்டார்டிங்ல ஒரு மாசம் நல்லா தான் பேசணும். நம்பர் கிடைச்சிச்சு. அவங்க அம்மாவுக்கும் தெரியாம பேசிட்டு இருந்தாலும் அவங்க தெரியாம ஒரு மாசம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 7வது நான் அப்போ வந்து 7வது இருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பையனோட அவ கான்டாக்ட்ல இருந்திருக்கான். காவியா பொண்ணு. அவ கூட தொடர்புல இருந்திருக்கான். தொடர்புல இருந்திருக்கான். சரி யாரு அதுன்னு கேட்டான். என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் ரமேஷ் அப்படின்னா. ஸ்கூல் ஃப்ரெண்டா? நான் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்டு அப்படின்னா. நம்ம ஸ்கூல்ல எதுவும் ரமேஷ் இல்லையே. நம்ம ஏ செக்ஷன், நம்ம ஏ செக்ஷன், அவன் பி செக்ஷன் அப்படின்னா. பி செக்ஷன்ல எல்லாம் எனக்கு தெரியும். நவீன் தெரியும், நிகேஷ் தெரியும், ரூபன் தெரியும், எல்லாம் தெரியும். எனக்கு ரமேஷ்னு ஒருத்தன் தெரியாது. இல்ல அவன் பி செக்ஷன்ல இருந்து தேர்டு சி செக்ஷனுக்கு போயிட்டான். அப்படியா? அப்படியா? சரி எதுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு கேட்டேன். இல்ல சும்மா பேசிட்டு இருந்தோம். எனக்கு புரியல. 3வதுல இருந்தே அவங்க கூட பேசிட்டு இருக்கியா இல்ல இப்பதான் பேசுறியா? இல்ல 5வதுல இருந்து நான் தான் அவங்கள பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி நான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அடுத்த நாள் வந்து நேர்ல பார்த்தேன். யார் பாப்பேன். கதை தெரிஞ்சு அந்த ரமேஷா அவன்கிட்ட போய் கேட்கலையா? அவர்கிட்ட கேட்டேன் அடுத்த நாள். யாரு நான் பேசலாமா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் வேணாம் அப்படி அவன் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சு, இது வந்து ரொம்ப டீப்பா போயிட்டு இருந்துச்சு. காதல் டீப்பா போயிட்டு இருந்துச்சு. எங்களுக்குள்ள காதல் லேசா போயிட்டு இருந்துச்சு. அவங்களுக்குள்ள காதல் அவன் கூட ரொம்ப கான்டாக்ட் அதிகமா இருந்துச்சு. தொடர்பு என் கூட பேசுறதே கம்மி. 5 நிமிஷம் தான் பேசுறான். இப்ப அவங்க கூட பேசுறது 10 நிமிஷம் தான். என் கூட அதோட இதை பார்த்துட்டு காவியா என்னோட தம்பி ரொம்ப ஃபீல் பண்றான். சோ அவனுக்கு கொஞ்சம் பாரு உன்னை எவ்வளவு பிடிக்கும் அளவு பண்ணிருக்கான்ட்டு. நான் ஏன் பேசக்கூடாது அப்படின்னு கேட்டான். அதெல்லாம் பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது நான் கேட்டேன். இல்ல நான் பேசியே தீருவேன்ட்டு அவன் போனை வாங்கி அவனுக்கு போன் வச்சிட்டேன். என்ன காவியா டார்லிங் டார்லிங். ஓகே அப்ப எனக்கு மனசு 4 மாசம் ஆகுது. என்ன பண்றது? அது போச்சு. கொஞ்ச நாள் சில நாட்கள் கழித்து ப்ளீஸ் பேபி பேசு அப்படின்னா பேசுன்னா அப்படியே பிரேக்கப் போட்டு உடச்சி. சரி இப்ப வந்து ஒரு பாட்டு நீ ஒண்ணு பாடணும் உன் ஆளுக்காக அந்த பிரேக்கப் நினைச்சு ஒரே ஒரு பாட்டு பாடணும். உன்னை ரசிச்சேன் எனக்கு இது வேணும், உன்னை நேசிச்சேன் எனக்கு இது வேணும், உன்னை நம்பி நான் கிடந்தேனே எனக்கு இன்னும் வேணும்டி, தீயில் விழும் ஈசலை போல ஓயிலில் விழுந்தவன் நானும், உயிர் மொத்தம் வந்து தனிந்து காந்தலா செடி பிரிந்தால் என்பே உலகம் சொல்லலாதடி, தன்னந்தனியாயிடுவே நாடும் வாழ்ந்து என்னடி எந்த நாகாயத்தின் நிலவேடிதானடி, உன்னை நான் தேடி நான் என்ன